அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 8 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1585, 1586, 1587 மற்றும் 1588 4 வரிகளுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார்கள் சுவாமி சரவணானந்தா அவர்கள். சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தெனக்கே சத்திய நிலைதனை தயவினிற்றந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. சித்திகள் பலவாம். கர்மசித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எனவும், அட்டமா சித்திகள் எனவும், வாத சித்தி, காய சித்தி எனவும் இன்னும் எத்தனையோ சித்திகள் உள என்பதும் அனுபவிகள் கண்டடைந்து வெளியிட்டவைகளாம். இப்படியுள்ள சித்திகள் அனைத்தையும் பற்றிய இரகசியம் யாவும் நன்கு தெளிவித்து விட்டதாம் அந்த அருட்ஜோதி. இந்த அற்புத சித்திகளிலே நாட்டம் கொள்ளச் செய்யாது தெளிந்து மேற்சென்று திருவருட்பூரணத்தாலே அந்த அருட்பெரும் ஜோதியையே கண்டு கலந்து ஒன்றி வாழும் பெருநிலையை அடைந்து விட்டுள்ளார் நம் வள்ளற்பெருமான். அப்பெருநிலையே இங்கு சத்திய நிலை என்றுள்ளார். இச்சத்திய நிலையை தயவினில் தந்துள்ளதாம் அப்பேரருட் ஜோதி. தயவினில் அல்லது தயவினால் அல்லது தயவாகவே அச்சத்திய நிலை உள்ளது என்ற குறிப்பினை இங்கு உய்த்துணர வைக்கின்றார். சத்தியம் என்றால் கடவுளின் இயற்கை உண்மை விளக்கச் செய்யலாம். சத்து சித்து ஆனந்தமே கடவுளாய், அதுவே இந்த பிரபஞ்ச காரியப்பாடாய் உள்ளதை உணர்த்துவது. சத்தே உண்மையாயும் சித்தே விளக்கம் செய்யும் வாய்மையாயும் ஆனந்தமே இயற்கை இன்பானுபவத்திற்குரிய தேகநிலையாயும் உள்ளன. இதனாலே சத்தியம் என்பதற்கு நம் தமிழில் உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மூன்றில் வைத்து வழங்கப்படுகின்றதாம். இம்மூன்றுமே அக ஆன்ம உண்மையாயும், அகப்புற தோற்ற மொழியாகிய வாய்மையாயும், புற தேகத் தோற்ற மெய்மையாயும் கண்டுகொள்ளப்படுகின்றனவாம். இவற்றில் ஆன்ம உண்மை தலையிடத்தே மெய்யறிவு நிலையில் தகர வண்ணமாய் அமைந்தும், மொழி விளக்க வாய்மை சுத்த இதயத்தினின்று பெறப்படலால் உயிர் செயல்படும் அவ்விதய நிலையை யகரமாகவும், இவ்வுடம்பின் செயலாக இன்பம் விளைக்கப்பாடலின் அருள் ஒளி அம்சமானது இம்மெய் என்பது குறிக்கவே வகர மெய்யொடு புணர்ந்த உகர உயிர் சேர்த்து உ என விளங்குகின்றதாம். ஆகவே சத்தியமே இந்த நம் தயவு ஆகி தேக காரியத்தில் வெளியாகின்றனவாய் அறியப்படும். இந்த உடலையே தயவு விளக்கப் பொருளாக கொண்டு அக அருவ நிலையிலிருந்து அகப்புற அருவுருவச் சொல் வடிவாய் வெளியாகி உருவமாகிய காயச் செயலாய் விளங்குகின்றதாம். தயவாய் கிடைக்கப்பெற்றுள்ள சத்திய நிலையே எல்லா சித்திகளுக்கும் மேம்பட்டதாய், திருவருள் நிறைவாலன்றி பிறிது எதனாலும் அறிந்து அடையப்படாததாய் உள்ளதாம். அந்த நிறை அருளாற் பெறப்படும் அருட்பெரும் சித்தி பேரு மூவா இன்ப முத்தேக சித்தி நிலையேயாம். தயவு என்னும் சத்திய நிலையே இந்த சுத்த பிரணவ ஞான தேக நித்தியானந்த சித்தி பேராகும். இப்படி இப்பெருஞ்சித்தி வாழ்வு வழங்கியுள்ள அருட்பெருஞ்சோதியை இங்கு மறுபடியும் போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் என 3வது முறையாக புகழ்ந்துள்ளார். அருள் ஒளியின் பேராற்றல் எல்லாம் இந்த பக்குவ மனிதனில்தான் அகத்தே அருள் என்ப உணர்வாயும், புறத்தே அருள் ஒளி வடிவாயும் விளங்க கண்டு போற்றிக் கொள்ளப்படுகின்றனவாம். அருட்பெரும் பதியின் உண்மை அருள் ஒளியாகும். அருளின்பம் அனுபவத்தில் விளங்குவதேயன்றி மற்றபடி எந்த நிலையிலும் விளங்காது. அருளும் ஒளியும் இரண்டாக குறிக்கப்படினும் அது பிரிக்க முடியாத ஒன்றான அத்துவித பொருளாக உள்ளதாம். அருள் ஒளியை கடவுள் என்னும்போது ஒளி வடிவம் என்றால், அருள்
அதன் தன்மையாய் இருப்பதாம். அந்த ஒளிநிலையே புறவடிவமாய் உருவாகி விளங்க அருளே அறிவுணர்வாகி அவ்வுருவுடன் இருந்து கொண்டுதான் அறிகின்றதாம். அந்த அருளாகிய தன்மை நாமாய் உள்ளிருந்து உணர ஒளியே நம் புறவடிவாய் சூழ்ந்து நின்று அவ்வுணர்வுக்கு துணையாய் இருந்து உணரச் செய்கின்றதாம். அருட்பெருஞ்சோதியின் ஆற்றல் எல்லாம் வல்ல பெரும் செயல் திறன் கொண்டதாம். ஆனால் அந்த அருள்நிலை வெளிப்பட கீழிருந்து, அதாவது சடபோத உயிருணர்வற்ற நிலையிலிருந்து உயிருடைய நிலைக்கு முன்னுக்கு வருகின்றது. உயிர் வடிவில் அறிவு நிலைக்கு வருகின்றது. அதிலிருந்து அருள் உணர்வு நிலைக்கு ஏறுகின்றது. அந்த அருள் நிலையிலிருந்தே அருட்பெரும் ஜோதியினை அறிய முடிகின்றதாம். இதனால் உயிரினங்கள் உலகில் சுகதுக்கங்களின் மத்தியில் வாழ்ந்து வாழ்ந்து பொறி உடம்பின் பற்று கடந்து மேலே கடவுள் ஒளியின் நிலைக்கு வரவேண்டியுள்ளதாம். இப்படி கீழிருந்து வருவதாலேதான் அனுபவ வாழ்வு உண்டாகும். ஆகவேதான் ஆன்மாக்களுக்கு அறம் பாவம் நியதி செய்யப்பட்டுள்ளது. முறையோடு முன்னேறிச் செல்லாமல் யாவையும் அனுபவியாமல் ஒரே அடியாக மேலே போய்விட முடியாது. கடவுளும் அப்படி முதலிலேயே மேல்நிலைக்கு ஏற்றிவிட மாட்டார். மனிதன் தயவுடையவனாக இருந்தால் உலகில் துன்பியல் வாழ்வு பெருகாது, இன்பியலே ஓங்கும். உலகிலே துன்பமே அதிகமாய் சூழ்ந்திருக்கின்றது என்றால் காரணம் தயவு செயல் மேற்கொள்ளப்படாததால் தான் என்பது உண்மையாம். அருட்பெருஞ்சோதியின் ஆற்றலால் எப்படியும் உலகில் அருளின்பம் விரைவில் சூழும். அதனையே போற்றிக் கொள்வோமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.